ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மித்ரன் கிராஃப்ட் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேக் பார்ட் வந்து மார்க்கிங் தான் பண்ண போகிறேன். எதுக்காக இந்த மார்க்கிங்னா ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறேன். காட்டன் சாரீ அதுக்கான மார்க்கிங் தான். அதுக்கு நான் ப்ளவுஸ் பிட்டு 2ஆக மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் என் பக்கம் வச்சுட்டு ஆப்போசிட் சைடு ஓப்பன் இருக்கா மாதிரி கீழே 1.5 இன்ச்சு போல் எப்பயும் மடிக்க தையலுக்கு விட்டுட்டு உயரம் பார்த்திங்கன்னா 13.5, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக சேர்த்து மொத்தம் 14 இன்ச்சு. அதாவது 13.5 ப்ளவுஸோட உயரமும் பின்பக்க உயரம் 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்க அந்த 2 மார்க்கும் நான் பண்ணிக்கிறேன். 13.5 + 1/2. இது முடிச்சுட்டு அடுத்து கைப்பக்கம் ஹாம்போல் ரவுண்டு அதுக்காக 13.5ல் கரெக்டாக 13 இருக்குது, அதுலேருந்து 8 எடுத்துக்கிறேன். அங்கே தான் நமக்கு ஹாம்போல் அந்த முடிகிற இடம். 13 ஃபுல் உயரம் 13 இல்லை, 15 இருந்தால் கூட 13 8 எடுத்துக்கலாம். அடுத்து கழுத்து இறக்கம். கழுத்து இறக்கம் வந்து எனக்கு 9 வேணும். ஆனால் நான் இப்போ 8.5 மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அந்த பைப்பிங்கோ இல்லை ஹெம்மிங் பண்ணுறதுக்கு அடித்து உள்பக்கம் திருப்பும்போது அந்த அந்த இன்ச்சு நமக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் 8லேருந்து 8.75க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தோட அகலமும் அப்படி தான். எனக்கு 3 வேணும். ஆனால் நான் மார்க் பண்ணுறது 2.75க்கு மார்க் பண்ணுறேன். 2.75க்கு மார்க் பண்ணும்போது அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக வந்துடும். ஆனால் அந்த 2.75க்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அந்த 3 கணக்குக்கும் நான் மார்க் பண்ணுறேன். 3 மார்க்கு 2.75 ஒரு மார்க்கு. இப்போ 3 மார்க் பண்ணியிருக்கோங்களே, அதிலிருந்து 2 இன்ச்சு ஷோல்டர் அளவு. இப்போ நான் மறுபடியும் காமிக்கிறேன். 2.75ல் ஒரு மார்க்கு, 3ல் ஒரு மார்க்கு. அந்த 3லேருந்து 2 இன்ச்சில் ஒரு மார்க். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதனோட மார்க். கழுத்தளவில் 2.75, 3, 3லேருந்து 2 ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு. அந்த 2.75ல் நான் கோடு போட்டுடுறேன். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ராவாக விட்ட லைனுக்கு கோடு போட்டுறேன். இப்போ கழுத்தோட அளவும் சரியாக போச்சு, ஹாம்போல் அளவும் சரியாக போச்சு. இப்போ கழுத்துக்கு நான் யூ ஷேப் கொடுக்க போகிறேன். அதுக்காக நல்லா கீழே வரைக்கும் வந்து அந்த வளைவு கொடுத்துக்கிறேன். அதேபடி ஹாம்போலுக்கு 1.25 இன்ச்சு 1.2 அந்த அளவில் மார்க் பண்ணிவிட்டு இதனோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி எடுத்து அதுக்கு வளைவு கொடுத்துக்கிறேன். அந்த 1.25க்கு வளைவு. இப்போ ஹாம்போலும் முடிஞ்சாச்சு. அடுத்து மார்பு சுற்றளவு 34, அதில் பாதி எடுத்துக்கலாம். 34ல் பாதி 17. இப்போ இது வந்து நார்மல் ப்ளவுஸுன்றதுனால நான் 1.5 இன்ச்சு கூட்டுறேன். இப்போ 18, 18ல் பாதி 9.25. இப்போ மார்பு சுற்றோட அளவு 9.25, 9.2. அந்த மார்க்கிங்கை இந்த ஹாம்போல் வரைஞ்சிருக்கோம்ல அதில் மார்க் பண்ணிடுறேன். அப்புறம் இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு 29. அந்த 29ல் பாதி 14.5, 14ல் பாதி 7.25, 7.2. மேலே மார்பு சுற்றளவு 9.2, கீழே இடுப்பு சுற்றளவு 7.2 மார்க் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக முதுகு பக்கம் நம்ம டாட் பிடிப்போம். அதுக்காக ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம கோடு போட்டுக்கலாம். மார்பு சுற்றளவுலேருந்து கீழே இடுப்புக்கு நம்ம மார்க் பண்ண அளவுக்கு கோடு போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு 2 இன்ச்சு மேலேயும் இடுப்பு பக்கம் கீழேயும் மார்க் பண்ணிட்டேன். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு. இப்போ தையல் போடும்போது நம்ம கரெக்டாக அந்த 2 இன்ச்சு அளவில் பேக் பீஸில் துணி இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டாலே நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல எடுத்து நம்ம செக் பண்ணணும்னு கிடையாது. நம்ம அந்த அளவில் நம்ம தையல் போடும்போதே கரெக்டாக போயிடும். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ சென்ட்ரு அந்த டாட் பிடிப்போம். அது எங்கன்னா இந்த சென்ட்ரு மடிப்புலேருந்து 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. 4 இன்ச்சுக்கு வெளிப்பக்கத்தில் தான் டாட் பிடிக்கணும். அப்போ 4 இன்ச்சுக்கு நம்ம இங்கே ஏற்கனவே தையலுக்கு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 3/4 இன்ச்சையே நான் இங்கே 4 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். 4, அதுக்கப்புறம் 3/4, அப்புறம் அதில் பாதி எதுக்குன்னா அதுதான் நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்டாக பிடிச்சி நம்ம மார்க் பண்ணி தையல் போடுறதுக்கு. தையலோட உயரம் 5 இன்ச்சில் 5 இன்ச்சு வரைக்கும் போடலாம். எனக்கு 5 இன்ச்சு. இப்போ இதே 32 அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 4 இன்ச்சுன்னு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே தையல் போடுறதுக்கான அளவையும் நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த ப்ளவுஸில் நம்ம பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சாரியில் இருக்கிற இதுவே தான் பெயிண்ட் பண்ண போகிறேன்.
இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ண அளவை நான் மேலே வைக்கிறேன். அந்த சென்டராக கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு சென்டர் வருது. இப்போதைக்கு சென்டர் வருது. ஆனால் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது சென்டராக இருக்காது. ஏன்னா நம்ம கழுத்து பீஸ்லாம் அடித்து திருப்பும்போது அந்த இடம் கம்மியாயிடும். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பெயிண்டிங் பண்ணணுன்னாலே நமக்கு 2 பக்கமும் மார்க் தேவை. அதுக்காக நான் ஏற்கனவே இருக்கிற மார்க்கை நான் இந்த மாதிரி தட்டி விட்டுறேன். தட்டும்போது எனக்கு பேக் சைடு இப்போ நான் மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உள்பக்கத்தில் தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு வெளிப்பக்கம் பிரிண்ட் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் தட்டிடுறேன். தட்டும்போது இந்த இந்த சாக் பீஸ் இதுவெல்லாம் நமக்கு உள்பக்கம் கிளாத்லேயும் லைட்டாக ரொம்ப இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். பார்க்கும்போது தெரியும் ரொம்ப லைட்டாக இருக்குது. எனக்கு தேவை கழுத்தோட இறக்கம் அளவும் இந்த டாட் எங்கே பிடிக்கிறோன்றது தான் தேவை. ஏன்னா அந்த 2 டாட்டுக்கு நடுவில் தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிள் டிசைன் தான். அந்த அந்த அளவு வரைக்கும் நான் இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போது நம்ம இதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரேஸ் பண்ணணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட மார்க்கிங் தான் பார்த்துருக்கோம். இந்த சாரியில் பார்டரில் வர டிசைன் தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைடு மார்க் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவையும் பாருங்கள். அடுத்து நம்ம ட்ரேசிங் எப்படி பண்ணுறது, இந்த கிளாத் எப்படி நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத பார்ப்போம் அடுத்த வீடியோவில். பாய்.